கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மதுரை மாவட்ட ஒருங்கிணைந்த ரஜினி மக்கள் மன்ற பொறுப்பாளர், தொடர்ந்து பல ஆண்டுகளாக ரஜினி மன்றத்துக்காகவே ரஜினிக்காகவே வாழக்கூடிய பாலதம்புரான் அவர்கள் நம்மளோட இணைந்திருக்கார். சார் வணக்கம். 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 உங்களுக்குலாம் தெரியும், அண்மையில ஒரு சர்ச்சை நடந்து கொண்டு இருக்கு. முக்கியமாக பார்த்தோம்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஆதவ அர்ஜுனா அவர் தரக்குறையான வார்த்தையில பேசியிருக்கிறார். இதற்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூட, அதாவது எப்படி இந்த மாதிரியான ஒரு தவறான கருத்தை பரப்பாங்கன்ற மாதிரியான ஒரு கருத்தை கூட வெளியிட்டிருக்காங்க. முக்கியமாக பார்த்தோம்னா திமுக ரஜினிகாந்த் அவர்கள் மிரட்டுது இந்த மாதிரியான பல்வேறு கருத்துக்கள் தொடர்ந்து சோசியல் மீடியாவில் எழுகிறது. எப்படி பார்க்குறீங்க? சூப்பர் ஸ்டார் தலைவர் மதுரை மாவட்ட பொறுப்பாளராக இருக்கிறேன். என் பேர் பாலதம்புரான். கடந்த 45 ஆண்டு காலமாக சூப்பர் ஸ்டாருடைய மன்றத்தில் பணியாற்றிட்டு இருக்கேன். பல தொண்டுகள் செஞ்சிட்ருக்கிறோம். எங்களுக்கு ரோல் மாடலாக தலைவர் அவர்கள் எப்படி இருக்கிறாரோ, அவர் எப்படி நடந்துக்கிறாரோ, அவர் எப்படி குடும்ப பாங்காக இருக்கிறாரோ, அவர் எப்படி குடும்ப தலைவனாக இருக்கிறாரோ, அவர் எப்படி சகோதர பாசத்தோடு இருக்காரோ, எப்படி தாய்மார்களுக்கு மரியாதை கொடுக்குறாரோ, அதெல்லாம் நாங்கள் ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு அதுபடி நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கோம். என்னுடைய சர்வீஸில் இப்போ எனக்கு வயசு 65 வயசு ஆச்சு. ஓகே சார். நான் முரட்டுக்கால படத்துலேருந்து நம்ம தொடர்ந்து அவருடைய ரசிகராக நம்ம இருக்கிறோம். பைரவி படத்திலேயே அவர் இந்த பாம்பை கையில் பிடிச்சி அதை தலையில் தட்டுவார். அந்த ஒரு உணர்வுகள் உள்ள அந்த திரைப்படத்தை பார்க்க போகும்போது அதனுடைய வீரத்தை நம்ம பார்த்தோம். தொடர்ந்து அவர் வீர திருமகன் தான். அவர் இப்போ தொடர்ந்து அவர் எடுத்துக்கொண்ட கதாபாத்திரம் பூராமே வீரத்தினுடைய சிறந்ததா, வீரமாக முரட்டுக்கால இப்படி படங்களில் தான் அவர் நடிக்கும் போது சில போட்டிகள் போராமைகள் எல்லாம் இருந்தாலும் அவர் எல்லாத்தையும் எதிர்கொண்டு கலைத்துறையிலையும் சரி அரசியல்லையும் சரி எல்லாத்தையுமே எதிர்த்தே வாழ்ந்து வந்தவர். அவர் பொதுவாகவே அவர் பேசும்போது, அவர் நடைமுறைப்படுத்தும் போது திரைப்படத்தில் ராமே ஆண்டான்னா ராவணை ஆண்டா என்னான்று சொல்லி பாடக்கூடியவர் மட்டுமில்ல, நிஜ வாழ்க்கையிலையும் அதே மாதிரியே வாழ்ந்தவர். ஓகே. அவர் எந்த காலகட்டத்திலையும் அவருக்கு பயம்ன்றதே அவருக்கு தெரியாது. இளங்கன்று பயமறியாதுன்னு சொல்லி பழமொழி. ஆனால் சூப்பர் ஸ்டாரை பொறுத்தளவு சூப்பர் ஸ்டாரை பார்த்து தான் பயந்துருக்காங்களே தவிர சூப்பர் ஸ்டார் யாருக்கும் பயந்ததில்லை. விஜய் நாங்கள்லாம் பார்க்கும்போது அவர் எங்களுக்கெல்லாம் ரொம்ப சின்ன பையன். அவரே தலைவருடைய பேரை சொல்லி தான் திரைப்படத்தில் அவருடைய புகழை பாடித்தான் அவர் ஒரு புகழுக்கு வந்தார். அவரும் சக ரசிகனாக இருக்கிற போது தான் நாங்களாம் அவர் படத்தெல்லாம் பார்த்தோம். தலைவருடைய ஃபேனு அவர் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். ஆனால் இப்போ தலைகால் புரியாமல், தன்னடக்கம் இல்லாமல், தாந்தோன்றித்தனமாக அவர் இருக்கிறார். அவரை சுற்றி ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டு ஆகாத போகாத கூட்டம். அதில் ஒன்று முதன்மையான ஆள் இந்த ஆதவா அர்ச்சனா. அவர் தான் ஆகாத ஆள். அவர்னாலேயே விஜய் அழிஞ்சிருவார். ஓ, அப்படி சொல்றீங்க? ஆமாம். அவர் வாயினால எல்லாம் தவளை தன் வாயால கெடும் மாதிரி ஆதவ அர்ச்சனால ஒரு நல்லவர்களை கூட வச்சுக்கிட்டா பரவாயில்ல. தம்பி விஜய் நமக்கு அவர் ரசிகன்ற முறையில தான் நமக்கு அவர் மேல ஒரு பற்றுதல் இருந்துச்சு. யார் மேல ரசிகன் சூப்பர் ஸ்டாரோட ரசிகனால. சூப்பர் ஸ்டாரை விரும்பாத ஆளே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஜீனிய சாப்பிடாத ஆளே இல்லைன்னு சொல்றாங்க. சீனியை பிடிக்காத ஆளே இல்லைன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி சூப்பர் ஸ்டார் ஒரு இனிமையானவர், ஒரு சீனி மாதிரி. அப்படியாப்பட்டவரை விரும்புகிற அந்த விஜய் தம்பி, அதனால நாங்கள் அவர் படம்லாம் பார்த்தோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு நிலை ஆகாத போகாதவனெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு 10 கட்சிக்கு போய் பணத்தை வச்சு எதையும் சாதிச்சிடலான்றதுல அவர் ஆதவ அர்ச்சனா பணத்தினால் விஜய்கிட்ட போய் கிட்ட போயிட்டார். பணம் வச்சிருக்காரு. அந்த பணம் எந்த வழியில வந்துச்சு அப்படின்னா அவருடைய உழைப்புல கூட கிடையாது. அது ஒரு மாமனார் சொத்து. அந்த மாமனார் யாருன்னா மார்டின்றவர். அவர் லாட்டரி வியாபாரி. லாட்டரி வியாபாரிகளை கள்ளத்தனமான லாட்டரியில் விற்று ஏழைகளுடைய உயிர்களை பறித்து அந்த பணத்தில் குளிர் காஞ்சிட்டு இருக்கிறவர் தான் ஆதவ அர்ச்சனா.
இப்படியாப்பட்ட ஆளு விஜயோட போய் சேர்ந்து விஜய்கிட்ட பணத்தை வச்சு அவர் வந்து விஜயை விலைக்கு வாங்கிடலாம், ஆனா மக்களை விலைக்கு வாங்க முடியாது. இல்ல மக்கள் எங்க பின்னாடி இருக்காங்க, வீட்டுக்கு ஒரு விஜய் ரசிகர்லாம் இருக்காங்க, 2026 நாங்க தான் சொல்றாங்கல்ல. 2026 இவருடைய அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும். அவர் நினைக்கிறது பூரா வந்து நீர்க்குமிழி மாதிரி அவருக்கு வந்து டப்பு டப்புன்னு தெரியும், ஆனா அது பூராமே வெடிச்சு ஒண்ணுமில்லாம போகும். தலைவர் வந்து நிரந்தரமானவர், தலைவர் வந்து சித்தர், அவர் மன்னிக்க கூடியவர். அவர் மனசு நோன மாதிரி எதுவுமே நடந்தாலுமே அவங்க பின்னாடி வந்து பெரிய பாதிப்பு ஏற்படுவாங்க. இன்னைக்கு அரசியல் வாழ்க்கையில இல்ல திரைத்துறையிலும் சரி 50 ஆண்டு காலம் சாதனை படைச்ச ஒரே சூப்பர் ஸ்டார் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும்தான். இன்றைக்கு கவுன்சிலர் இருந்து பாரத பிரதமர் வரைக்கும் அரசியல்ல ஏன் குறிப்பிட்டு சொன்னோம்னா ஜனாதிபதி இருந்தாலும் சரி, குடியரசுத் தலைவராக இருந்தாலும் சரி, சூப்பர் ஸ்டார்னா அவருக்குன்னு ஒரு மரியாதையை இத்தனை ஆண்டு காலமாக தக்க வச்சுக்கிட்டு இருக்கிறவரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒருத்தர் மட்டும்தான். அவரை பொறுத்த மட்டும் எதுவுமே அவருக்கு வந்து என்ன மாதிரி சொன்னோம்னா யாரும் மிரட்ட முடியாது, யாருக்கு அஞ்சி வாழ்ந்தது கிடையாது. திமுக மிரட்டினாங்க, அதனால அரசியலை விட்டு ஒதுங்கிட்டாரு அப்படின்னு ஒரு கருத்து வைக்கிறாங்கல்ல. மிரட்டுனா ஒரு கட்சியை விட்டு ஒரு கட்சி ஓடுனவர் யாரு? ஆதவ அர்ஜுனா தான் ஓடினார். திமுக இருந்து மிரட்டப்பட்டு விரட்டப்பட்டு ஓட ஓட விரட்டப்பட்டவர் ஆதவ அர்ஜுனா. அங்கிருந்து ஓடி போய் திருமாவளவன் கட்சிக்கு போய் அங்க போய் தஞ்சை அடைஞ்சாரு. அங்க திருமாவளவன் கட்சியில இருந்துகிட்டு அங்க இருக்கிறவங்களுக்கே துரோகம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணி அதை தெரிஞ்ச உடனே திருமாவளவன் கட்சிக்காரங்க பூரா விரட்டி துரோகின்னு சொல்லி அவரால் புறக்கணிக்கப்பட்டவங்க தான், அவங்களால் புறக்கணிக்கப்பட்டவர் தான் இந்த ஆதவ அர்ஜுனா. அதற்கடுத்து இன்னும் பல கட்சிகளில் போய் நுழைகிறதுக்கு எல்லா ஏற்பாடு பணத்தினால் முயற்சி பண்ணாரு. அந்த பணத்தை வைத்து விலை போக முடியாத இடத்துல போய் விலை போகிறதுக்காக விஜய்கிட்ட போய் சேர்ந்தார். இப்ப பணத்துக்கு யார் அடிமைன்னா அது விஜய் தான். இப்படியாப்பட்ட பண முதலைகளை வச்சுக்கிட்டு லாட்டரினால் சம்பாதிச்ச பணத்துல வச்சுக்கிட்டு அவர் வந்து இவரோட சேர்ந்துக்கிட்டு கும்மாளம் போடவும், சமீபத்தில் இப்ப டெல்லி போயிட்டு வரவங்க கூட மதுப்பாட்டல் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அவரு பெட்டியில பையில மதுப்பாட்டல் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அவருக்கு விஜய்கிட்ட கத்திரிக்கோள் இருந்துச்சுன்றாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல. ஆக மொத்தம் குடியை பத்தி பேசுறது மூச்சு வாங்குற அளவுக்கு குடியை பத்தி பேசுறாங்க. ஆனா குடியோடயே இருக்கிறாங்க, குடியும் குடித்தனமா இருக்கிறாங்க. இப்படியாப்பட்டவங்க எல்லாம் தலைவரை வந்து தவறான வார்த்தைகள். இல்ல இப்ப ரஜினியால் முடியாத வந்து விஜய் சாதிக்கிறதுக்கான களத்துக்கு வந்துட்டாரு, அதனால இந்த கருத்தை நம்ம பார்க்கலாமா? அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. தலைவர் சாதனையாளர் விருதே வாங்கிட்டாரு. சாதனை தலைவன் அவர் தான். அவருக்கு நிகர் வேற யாருமே கிடையாது. இனி ஒரு காலகட்டத்தில் யாருமே இனிமே வந்து எந்திரிச்சு நின்று திரைத்துறையில சூப்பர் ஸ்டார்ன்னு இருந்த பட்டம் போட்டாங்க. அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு சூப்பர் ஸ்டார் நான் தான். அவர் திரைத்துறையில நடிக்க முடிஞ்சா? விஜய் தொடர்ந்து திரைப்படத்தில் நடிக்க முடிந்ததா? 50 ஆண்டு காலம் திரைத்துறையில சூப்பர் ஸ்டாராவே வாழ்ந்துட்டு இருக்காரு, நடிச்சுட்டு இருக்காரு. இப்பயும் படம் இருக்கு, அடுத்து படம் இருக்கு, அதுக்கு அடுத்து படம் இருக்கு. தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு சூப்பர் ஸ்டார் பட்டத்தை கையில வச்சிருக்காரு. என்னுடைய தலைவரை எதிர்த்தோ என் தலைவரை பாரி ஆசைப்படணும்னு நினைச்சோ அவர் இன்னைக்கு அரசியலுக்கு போயிட்டாருங்க. அவர் வந்து திரைத்துறையிலே இல்லையே. அதே போல அரசியலே இனிமே அவர் ஜெயிக்கவே முடியாது. எப்படி திரைத்துறையை விட்டு போனாரோ சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்காக ஆசைப்பட்டு. இல்ல சவாலாவே விடுறீங்களா? சவாலா விடுறேன். அதாவது சவாலா விடுறத காட்டிலையும் சம தர்ம நியாயம் நீதி, நல்லவர்கள் வாக்குப்பட்டால் அது பலித்திரும், நல்லவர்கள் பேச்சு பழிச்சிடும், நல்லவர்கள்ட்ட வவுத்தரிச்சப்படக்கூடாதுன்னு என் தலைவன் சொல்லியிருக்காரு. என் தலைவன் வந்து வணங்குற தெய்வத்துக்கும் நல்லவர்களுக்கும் தான் பயந்தாரே தவிர வேற யாருக்காக பயந்தது கிடையாது. அவருக்கு பயம்னா வாழ்க்கையில தெரியாது. சூப்பர் ஸ்டாரு நான் தான் சூப்பர் ஸ்டார்னு சொன்னாரு. ஆனா திரைத்துறையில நடிக்க முடியல, தொடர்ந்து அவர் பயணம் பண்ண முடியல, திரைத்துறைக்கு அப்பாற்பட்டு போயிட்டாரு. நான் திரைத்துறையை விட்டே போறேன்னு சொல்லிட்டாரு, அரசியல் போறேன்ட்டாரு. இப்ப அரசியல்ல நான் தான் பெரிய ஆளு, நான் தான் வருங்கால சிஎம் சொல்றாரு. அவர் எங்கேயுமே ஜொலிக்க முடியாது. ஆதவ அர்ஜுனா விட்டு அவர் சொந்த கருத்துன்னு பாக்கலாமா, இல்ல ஒட்டுமை இது விஜயோட கருத்தாக பாக்கலாமா? ஆதவ அர்ஜுனா மன்னிப்பு கேட்டாரு. நம்ம யார் மன்னிப்பு கேட்டாலும் வந்து தலைவணங்குறோம், அதை பத்தி ஒண்ணும் கிடையாது. ஆனா எய்தவன் யார்? அம்புதான் ஆதவ அர்ஜுனா. எய்தவர் யார்? விஜய் சொல்ல வரீங்களா? ஆமா, விஜய் மன்னிப்பு கேட்கணும்.
இல்ல விஜய் கண்டிக்கணும். விஜய் வந்து வேற யாரா இருந்தா கூட நாங்க குறிப்பிட்டு சொல்ல மாட்டோம். அவர் சூப்பர் ஸ்டாருடைய ரசிகன் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்ப ஒரு தலைவனை ஒருத்தன் வந்து தவறுதான வார்த்தைகள் சொல்ல போகும்போது அதோட தலைவன் உன்னுடைய இயக்கத்துல இருக்கிறவரு நீங்க கண்டிக்கணுமா இல்லையா? ஆமா. அப்ப விஜய் வந்து கண்டிக்கணும். அவர் கண்டிச்சு அவர் ஒரு மறுப்பு கடிதம் மூலமாகவோ இல்ல மறுப்பு வருத்தமோ அவர் தெரிவிக்கணும். இப்ப ரஜினிகாந்த் அவருடைய ரசிகர்களோட வாக்கு வேணாம்னு அவங்க நினைக்கிறாங்களா? இப்படி திட்டுறது, அதாவது மிரட்டலுக்கெல்லாம் பயந்துட்டாருன்னு சொல்லும்போது நம்ம எப்படி பார்க்கலாம்? அவருக்கு யார் வாக்குமே கிடைக்காது. யார் வாக்கு அவர் கிடைக்கும்? அவருக்கு எந்த வாக்குமே கிடைக்காது. திமுக வாக்கு கிடைக்காது, ரஜினி வாக்கு கிடைக்காது, அஜித் வாக்கு கிடைக்காது, பிஜேபி வாக்கு கிடைக்காது, காங்கிரஸ் வாக்கு கிடைக்காது, கம்யூனிஸ்ட் வாக்கு கிடைக்காது, மதிமுக வாக்கு கிடைக்காது, விடுதலை சிறுத்தைகள் கட்சி கிடைக்காது. ஏன் இதை சொல்றோம்னா எல்லா கட்சியிலையும் இருந்தவங்க தான் அவங்க போய் இப்போதைக்கு ஜால்ரா போட்டுட்டு இருக்காங்க. செங்கோட்டையன் அதிமுக இருந்து போயிருக்காரு, ஆதவ அர்ஜுனா பல கட்சியில இருந்து போயிருக்காரு, நிர்மல்குமார் அதிமுக இருந்து போயிருக்காரு. இப்படி ஒவ்வொரு கட்சியில இருந்தவங்களும் அங்க போய்கிட்டு இதுவரையும் விஜய் கிட்ட இருந்த உண்மையான ரசிகர்கள் தள்ளப்பட்ட நிலையில தான் இருக்கிறாங்க. பள்ளத்தில் அவர்களே உளுந்து கொண்டு இருக்கிறாங்க. விஜய் வந்து ஒரு நிரந்தரமான ஒரு நல்லவர்களை வைத்து ஒரு நல்ல கூட்டாக சேர்ந்து எதுவுமே செய்ய போறதில்லை, செய்யறதும் இல்லை. அவர் தனிமைப்பட்டதான் இருக்காரு. அரசியல்ல தனியா தான் போவாரு. ஓகேப்பா, நீங்க பல்வேறு கருத்துக்கள் சொல்றீங்க. முக்கியமா பார்த்தோம்னா விஜய் ரசிகர்களுக்கே அவர் முக்கியத்துவம் கொடுக்கலன்னு சொல்றீங்க. கொடுக்கல. இதற்கு மத்தியில வந்து 2026 தேர்தல்னு ஒரு மாசத்துல வர இருக்குது. ரஜினி ரசிகரோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்? நீங்க சொன்ன மாதிரி விஜய் ரசிகர்கள் நீங்க அதிருப்தியில இருக்கிற மாதிரி ஒரு கருத்து வைக்கிறீங்க. எப்படி பார்க்கலாம் அதெல்லாம்? அதான் காலம் பதில் சொல்லுன்னு சொல்லிட்டாரு. காலம் பேசும், தாமதமாக காலம் பேசும். காலம் பேசாதுன்னு இல்ல, காலம் பேசும். விஜய் வீட்டுக்கு போயிருவான்றீங்களா? யாரு இந்த தேர்தலோட வீட்டுக்கு போயிருவாருன்றீங்களா? எப்பயுமே வீட்டுக்குள்ளதானே இருக்காரு. அவர் வெளியே வந்தது இல்ல. வெளியே வந்துட்டு ஒரு 10 பேர் செத்து போயிருவான். அவர்னால் வாழ வைத்தவர்கள் என்ற வழியில யாருமே பட்டியல் போட முடியாது. அவர்னால் இறந்தவர்கள் பட்டியல் வந்து ஒவ்வொரு நாளும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இன்னும் அரசியலுக்கு வந்து எலெக்ஷனை சந்தித்தால் எத்தனை வேட்பாளர் தற்கொலை பண்ணுவார்கள் என்று தெரியவில்லை. அவருடைய ஜாதகமே எங்க போனாலும் பழி வாங்குவது நோக்கத்துடனே பழியாகி விடுவார்கள். அவருடைய முகப்பாவனையும் அவருடைய செயல்பாடும் அபாயகரமாக இருக்கின்றது. அவர் வந்தாலே சங்கு ஊதுவதுதான் வேலை. ஓகே, நன்றி சார்.